வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். திருட்டு போன நகை மாதிரியே ஒரு நகையை செஞ்சு ரோகிணி சிட்டி கிட்ட கொண்டு போய் கொடுத்து பணத்தை வாங்குறாங்க. கையும் களவுமா போலீஸ் கிட்ட பிடிபடுறாங்க. இதை பத்தி இன்னைக்கு டீட்டெயிலா இந்த எபிசோட் ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே பெல் பட்டனையும் ஹிட் பண்ணிக்கிங்க. நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும்ல, அதனால ஆளுங்கிற ஆப்ஷனையும் ஹிட் பண்ணிட்டு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரோஹிணி ஸ்ருதி கிட்ட பணம் கேட்ட அவங்களும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வித்யாவும் மூஞ்சில அடிச்ச மாதிரி கதவை சாத்தி இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. மனோஜ் கிட்ட கேட்டா பணத்தை பத்தி என்கிட்ட கேட்காத அப்படின்னு அவரும் ஒதுக்கிக்கிட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க. ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க ரோகிணி. சரி, இன்னொரு தடவை எதுக்கும் சிட்டி கிட்ட நம்ம கால் பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு சிட்டிக்கு கால் பண்றாங்க ரோகிணி. சிட்டி கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாரு, ரோகிணி நீங்க செயினை கொடுங்க, நான் உங்களுக்கு பணத்தை தந்துடுறேன். எனக்கும் ஒருத்தர் கொண்டு வந்துதான் வித்தாரு, நாங்களா ஒன்னும் திருடலைங்க அப்படின்னு அபாண்டமா பொய்ய சொல்றாரு. சிட்டியும், எங்க உங்களை நம்பித்தானுங்க நான் வாங்கினேன், நீங்க இப்படி கைய விரிச்சா என்ன பண்றது? நானும் பணத்துக்காக எல்லா பக்கமும் தேடி பார்த்த எந்த சோர்ஸுமே எனக்கு கிடைக்கலைங்க. என் மாமியார் கண்டிப்பா 1,00,000 ரூபாய் கொண்டு வரணும்னு சொல்றாங்க அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க மனோஜ் வர்றாங்க. ரோஹிணி அவங்க பெட்ரூம்ல அந்த பாத்ரூம் இருக்கும்ல அந்த சைடு திரும்பி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால மனோஜ் வந்தது ரோஹிணிக்கு தெரியல. ரோஹிணியும் கெஞ்சி கூத்தாடி கேட்டு பாக்குறாங்க, தயவு செய்து கொடுத்துருங்க, ஏன்னா என் அத்தை கேட்டுட்டே இருக்காங்க, என்னை ஏத்துக்க மாட்டாங்கங்க, இல்லைனா ப்ளீஸ்ங்க அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க ரோகிணி. ஆனா கொஞ்சம் கூட அந்த கல் நெஞ்சக்கார சிட்டி கரையவே இல்லை. இல்ல ரோகிணி, நான் பணத்தை எல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க வேணா செயினை கொண்டு வாங்க, நான் பணத்தை தரேன். அதவே கிளிப்புல சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு. செம்ம கடுப்பாயிடுறாங்க ரோகிணியும். அதனால போனை கட் பண்ணிட்டு போனை தூக்கி போட்டுட்டு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தாங்க மனோஜ் நிக்கிறாரு. மனோஜ் அது வந்து அப்படிங்கும் போது ரோகிணி பக்கத்துல மனோஜ் வர்றாரு. ரோகிணியோட கைய புடிச்சுக்கிறாரு. எனக்கு நல்லாவே புரியுது ரோகிணி, உன் ஃப்ரெண்டும் கை விரிச்சிட்டா, அதே மாதிரி ரவேஷ் ரதியும் பணம் கொடுக்கறதுக்கு கையை விரிச்சிட்டாங்க, நானும் கொடுக்கக்கூடிய நிலைமையில இல்லை, எனக்கு நல்லாவே புரியுது. இப்ப நீ என்ன சூழ்நிலை இருக்க, அதனாலதான் இவ்வளவு டென்ஷன் ஆகுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லும் போதே ஆஹா, நம்ம பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா சாஞ்சுக்கிட்டு இருக்கா மனோஜ். அப்ப அம்மாவை எதிர்த்து பணம் கொடுக்க முடியாதம்மா ரோகிணின்னு இவரே சொல்ல போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அப்ப மனோஜ் நீங்க அம்மா கிட்ட சொல்லிடுறீங்களா, பணம் ரோகிணினால கொடுக்க முடியாது, அவ கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருவான்னு சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே கைய புடிச்சு பேசிக்கிட்டு இருந்த மனோஜ் கைய விட்டுறாரு. என்னடா மறுபடியும் கைய விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க ரோகிணி. ரோகிணி, இதெல்லாம் என்னால சொல்லவே முடியாது ரோகிணி, பாவம்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஆறுதல் சொல்லிட்டு இருந்தா நீ என்னடானா என்ன போய் அம்மா கிட்ட பேச சொல்ற, அதெல்லாம் முடியாது. என்ன மனோஜ், எனக்காக உன்னோட வைஃப் நானு, எனக்காக நீ பேச மாட்டியா? ஐயோ என்னால முடியாது அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப கோபம் வந்துருது ரோகிணிக்கு. என்ன மனோஜ் நீ ஏன் இப்படி இருக்க? உன் தம்பி எல்லாம் எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க, ஆனா நீ மட்டும் ஏன் மனோஜ் சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிற? எனக்கு மட்டும் கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க மனோஜ. ரோகிணி செம்ம கடுப்பானவரு. ரோகிணி நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நான் எங்கேயாச்சும் போயிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து மனோஜ் நேரா மாடியில போய் உட்காந்துட்டு ஒரே கவலையில உட்காந்துட்டு இருக்காங்க. மீனா பேசுறத யோசனை பண்றாரு முத்து. சரி, மீனா கிட்ட போய் எது மாதிரி மாப்பிள்ளை வேணும், என்ன வேலையில இருக்கிற மாப்பிள்ளை வேணும்னு கேட்டுட்டே வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதனால நேரா ஹாஸ்பிட்டலுக்கு சீதாவை பாக்குறதுக்காக போறாரு. சீதாவை பார்க்கணும்னு சொல்றாங்க. சீதாவும் வர்றாங்க. மாமா சொல்லுங்க மாமா. சீதா, உங்ககிட்ட இப்போ ஒரு விஷயம் கேட்க போறேன், அதை நீ கட் அண்ட் ரைட்டா கரெக்டா சொல்லிடு. சொல்லுங்க மாமா. உனக்கு இப்போ மாப்பிள்ளை பாக்குறேன்ல, அந்த மாப்பிள்ளை எது மாதிரி இருக்கணும்னு ஏற்கனவே சொல்லிட்ட, ஓகே, அவர் என்ன வேலைக்கு போகணும்னு சொன்னேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளைய பாப்பன்ல அப்படின்னு சொல்றாங்க. முத்து அதுக்கு, மாமா எனக்கு கவர்மெண்ட் வேலையில இருக்கிற மாப்பிள்ளைன்னா ஓகே மாமா. ஓ சூப்பர் சீதா, நான் அதே மாதிரி பாத்துறேன், ஓகேவா? சரி சீதா, நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இது கேட்கறதுக்கு தான் வந்தேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து முத்து கிளம்பிடுறாரு. சீதாக்கு மனசு கஷ்டமா இருக்குச்சா, இத்தனை நமக்காக பாக்குற மாமா கிட்ட போய் நம்ம பொய் சொல்லி இப்படி கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சீதாவும். முத்து இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா சீதா மாப்பிள்ளை பாருங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஒருவேளை அருணை மறந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வர்றாங்க. மீனாவும் அப்பதான் பூவெல்லாம் கொடுத்துட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுல. மீனா மீனா அப்படின்னு கூப்பிட்டுட்டு முத்து வர்றாரு.
என்ன சொல்லுங்க அப்படின்னு மீனா வர்றாங்க. மீனா, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் மீனா. என்னங்க சொல்றீங்க? ஆமா மீனா, சீதாவை பார்க்க போயிருந்தேனா. சீதாவையா? எதுக்குங்க? அதான் எது மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு ஏற்கனவே சீதா சொல்லிட்டா. ஆனா எந்த வேலை செய்யற மாப்பிள்ளை வேணும்னு கேட்கணும்ல, அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல, அதனாலதான் நான் சீதாவை பார்க்க போயிருந்தேன். சீதா கிட்டயும் இதை கேட்டேன். அவளும் சொன்னா கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டா. பாத்தியா, நீ தான் அருண் அருண்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா சீதாவோட மனசு மாறிடுச்சு பாத்தியா மீனா? ஏங்க, நீங்க தாங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அவ சொன்னதே உங்களுக்கு புரியவே இல்ல. சீதா என்ன சொன்னா சொல்லுங்க பாக்கலாம். சீதா சொன்னது கவர்மெண்ட் மாப்பிள்ள அப்படின்னா ஓகேன்னு சொன்னா. அவ கவர்மெண்ட் மாப்பிள்ளைன்னு சொன்னதுக்கு காரணமே அருண மனசுல வச்சுதான். அருண் கவர்மெண்ட் வேலை தானே செய்யறாரு. இல்ல அவ அப்படிலாம் சொல்லல. அப்படின்னா போலீஸ் வேலை பாக்குற மாப்பிள்ளைன்னு சொல்லியிருப்பாள்ல. எதுக்கு கவர்மெண்ட் வேலை பாக்குற மாப்பிள்ளைன்னு சொல்லியிருப்பா? அதை முதல்ல யோசனை பண்ணீங்களா? ஐயோ மீனா, அவ சொன்னது அவ ஒன்னும் போலீஸ் மாப்பிள்ளை தான் வேணும்னு சொல்லல, கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் வேணும்னு சொன்னா சீதா. புரியுதுங்க, பொத்தாம் பொதுவா கவர்மெண்ட் மாப்பிள்ளைன்னு சொன்னனால நீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்க. சீதா மனசுல வச்சுட்டு சொன்னது அருணை வச்சுக்கிட்டு தான் சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. இல்லவே இல்லைன்னு ஒரு பக்கம் ஒத்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. செம்ம கடுப்பாயிடுறாங்க முத்து. சரி மீனா, நேரா போய் நாளைக்கு காலையில சீதாவை பாக்குறோம். சீதா கிட்ட கேக்குறோம், உனக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ள வேணும்னு சொன்ன, இல்ல அருணம் மனசுல வச்சுட்டு தான் சொன்னியா, இல்ல பொத்தம் பொதுவா கவர்மெண்ட் மாப்பிள்ளைன்னு சொன்னியான்னு கேட்டுடலாம். வேணும்னாலும் பாரு மீனா, நான் கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேணும் தான் சொன்ன மாமா, அருணம் மனசுல வச்சுட்டு சொல்லனேன்னு சொல்லத்தான் போறா பாரு. ஏங்க, நீங்க என்னதான் சொன்னீங்களாலும் சரி, அவ கவர்மெண்ட் மாப்பிள்ளைன்னு சொன்னதுக்கு காரணமே அருணம் மனசுல வச்சுக்கிட்டு தான். நீங்க அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. சரி மீனா, பாக்கலாம், ஓகே. அவ கவர்மெண்ட் மாப்பிள்ளைன்னு சொன்னதுக்கு காரணம் அருணா மனசுல வச்சுக்கிட்டா வைக்கலையான்னு சொல்லி நாளைக்கு காலையில போய் அவகிட்ட கேக்குறோம். அதுக்கப்புறம் பேசிக்கலாமேனா. பாக்கலாம். வேணும்னாலும் பாருங்க, சீதா நான் சொன்ன மாதிரி அருணை மனசுல வச்சுட்டு தான் சொல்லுவா அப்படின்னு சொன்னோடனே முத்துக்கு பயங்கர கோவம் வருது. பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம் அப்படின்னு கோவிச்சுக்கிட்டு அவரும் மாடிக்கு போயிடுறாரு. போங்க மாடியில எவ்வளவு நேரம் தான் உட்காந்துருப்பீங்க, எப்படி இருந்தாலும் இங்க வந்துதானே ஆகணும் அப்படின்னு மீனா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மாடிக்கு போனா இவரு மட்டும் தான் கோச்சிட்டு வந்திருக்காருன்னு பார்த்தா ஒரு பக்கம் மனோஜ் உட்காந்துட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் ரவி உட்காந்துட்டு இருக்காரு. டேய், உங்க 2 பேருக்கு என்னன்னா பிரச்சனை? 2 பேரும் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் ரவி சொல்றாரு, ஆமா, இந்த ஸ்ருதியோட தொல்லை தாங்கவே முடியல. எப்ப பார்த்தாலும் அந்த ரெஸ்டாரண்ட் வைக்கிறேன்னு உயிரை வாங்கிட்டு இருக்கா முத்து. நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. இதுல வேற இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றேன்னு வேற ஒத்த கல்ல நின்றுட்டு இருக்கா. நான் வேண்டான்னு சொன்னதுக்கு என்ன ரூம்ல இருந்து தள்ளி விட்டு கதவு சாத்திட்டாடா. என்ன முத்து இது வாழ்க்கை? கல்யாணம் ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான்னு நினைச்சேன்டா. சரி, விட்றா. ஆமா, என்னாச்சு? மனோஜுக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்கான். டே மனோஜ், ஏடா என்ன பிரச்சனை? நாங்க தான் பொண்டாட்டிக்கிற தொல்லை தாங்க முடியாம இங்க உட்காந்துருக்கோம். உன்னை என்ன பார்லரம்மா திட்டுச்சா அப்படின்னு சொல்லவும், ரோகிணிலாம் ஒண்ணு திட்டலடா, அவ மனசை புரிஞ்சுக்கிற முடியலன்னு என்னை திட்டுறாடா. எனக்கும் ஃபீலா தான் ஆகுது. அவ பணத்துக்காக எங்கெங்கயோ அலைஞ்சிட்டு இருக்கிறா. எல்லாருமே கைய விரிச்சிட்டாங்க. ஆனா அவ பாவம்டா, நானும் ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு. டே மனோஜ், இப்ப என்னடா உனக்கு பிரச்சனைன்னு முத்து கேக்குறாரு. டே முத்து, உனக்கு தெரியாதுடா, அந்த அம்மா சும்மா 1,00,000 ரூபாய் பணம் கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, அந்த பணத்தை ரோகிணி பெறட்டுறதுக்காக தான் ட்ரை பண்றாங்க. ஆனா முடியலடா. ரவி கேக்குறாரு, ஏட மனோஜ், யாருக்கிட்ட அண்ணி அந்த நகை வாங்கினாங்க? தெரியல யாருன்னு. ஆனா அவ நகையை கொண்டு வந்தாதான் அந்த பைசாவை தருவேன்னு சொல்றான். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலடா. அப்பதான் மனோஜுக்கு ஒரு கிளிக் ஆகுது. டேய் முத்து, யாராருக்கோ எங்கெங்கயோ ஹெல்ப் பண்ற, ஓடி போய் ஹெல்ப் பண்றியே, நான் உன் கூட பிறந்த அண்ணன் தானே, அதுக்கு இப்ப என்னடா? இல்லடா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுடா. என்ன ஹெல்ப்னு சொல்லு, அது பண்ணலாமா வேண்டாமான்னு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இல்லடா, ரோகிணி அந்த பணத்தை யாருக்கிட்டயோ கொடுத்து ஏமாந்தால, அவர்கிட்ட இருந்து நீ பணத்தை வாங்கி தரணும்டா எனக்கு. அதை கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்தாதான் ரோகிணிக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற பிரச்சனை தீரும்டா. பிளீஸ்டா. என்னால ரோகிணிக்கு சாதகமாவும் பேச முடியல, அம்மாவுக்கு சாதகமாவும் பேச முடியல. 2 பேரும் 2 பக்கம் இருந்துட்டு கடைசியில என்ன பிச்சு விட்டுருவாங்க போல இருக்குடா. பிளீஸ்டா, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு மனம் திறந்து மனோஜ் ஹெல்ப் கேக்குறாரு. அதை பார்த்தோன்னே முத்து, பரவாயில்லையே, இவனும் கொஞ்சம் திருந்தின மாதிரிதான் இருக்கு அப்படின்ட்டு, சரி விடுடா, அந்த ஆளு யாருன்னு ஃபர்ஸ்ட் கேட்டு சொல்லு, நம்ம போய் பார்த்து பணத்தை வாங்கிடலாம். இல்ல, நான் ரோகிணி கிட்ட ஏற்கனவே சொன்னேன், உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி பணத்தை உன் ஹெல்ப் மூலமா வாங்கலான்னு சொன்னேன். அதுக்கு அவ முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாடா. அதனால ரோகிணிக்கு தெரியாம நீ அது யாருன்னு கண்டுபிடிச்சு வாங்கணும். டே மனோஜ், ரொம்ப நல்லா இருக்குதுடா நீ சொல்றது.
நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முத்து முத்து ப்ளீஸ் முத்து, இது என் வாழ்க்கை முத்து. நீ யாராருக்கும் ஹெல்ப் பண்றல்ல, அதே மாரி எப்ப பார்த்தாலும் நம்ம சண்டை போட்டுட்டு தான் இருக்கோம். சப்போஸ் இது ஒண்ணுலனாச்சும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம்ல. முத்து, மனோஜ் உன்கிட்ட ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் இது வரைக்கும் கேட்டிருக்கானா? கேட்டதே இல்லடா. இப்பதான் என்னமோ கேக்குறான். ஹெல்ப் பண்ணலாம்லடா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன், 2 பேரும் சேர்ந்தே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு முத்துக்கிட்ட ரவி சொல்றாரு. சரி விடுடா, நம்ம குடும்பத்துக்காக தானே இதெல்லாம் செய்றோம். பார்லர் அம்மாவும் அம்மா கிட்ட ஓவரா டோஸ் வாங்கிக்கிட்டு தான் இருக்கு. சோ பண்ணிடலாம் விடுறா. டேய் மனோஜ், நீ எனக்கு நான் சொல்ற மாதிரி ஒரு சில பல ஹெல்ப் எல்லாம் பண்ணணும். எனக்கு அதெல்லாம் பண்ணேன்னா தான் நான் இதை கண்டுபிடிக்க முடியும். டேய், நீ என்ன வேணுமோ சொல்ற, நான் அதெல்லாம் உனக்கு செய்யறேன். அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லி காதுல சில பல விஷயங்களை சொல்றாரு முத்து. ரவியும் கூட இருந்துட்டு இது எல்லாத்தையுமே கேக்குறாரு. டேய் முத்து, நீ எல்லாம் போலீஸ் ஆயிருக்க வேண்டியதுடா. நீ ஒரு டிரைவரா போயிட்ட. படிச்சிருந்தேன்னா போலீஸ் ஆக்கியிருப்பாரு அப்பா. என்னடா பண்றது ரவி, என் மண்டையில தான் படிப்பு ஏறலையே, என்ன பண்றது, விடு விடு. மனோஜ் சொல்றாரு. சரிடா பத்தோ, இது எல்லாத்தையுமே உனக்கு கேதர் பண்ணி நான் கொடுத்துறேன், ஓகேவா? ஓகேடா, நாளைக்கு காலையில அதை கொடுத்துரு, சரியா? சரிடா முத்து. சரிடா, அதுக்கப்புறம் இங்க எதுக்குடா இன்னும் நின்னுட்டு இருக்க? கீழே போ மனோஜ். பார்லர் அம்மாவை போய் சமாதானப்படுத்து. போடா போடா. நான் எங்க போய் சமாதானப்படுத்துறது? நான் ஒரு வாரத்துக்கு சொன்னேன்னா அன்பா பேசலான்னு பேசினா உடனே எங்ககிட்ட பணம் கடனா 1,00,000 ரூபாய் கேக்குறா. நான் எங்கடா போய் சமாதானப்படுத்துறது? டே சரி சரி போடா போடான்னு முத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் ரவி ஒரே சோகமா உட்காந்துருக்காரு. நீ எதுக்குடா ரவி சோகமா உட்காந்துருக்க? டேய், நீ எதுக்கு இப்ப மாடிக்கு வந்த? அத முதல்ல சொல்லு முத்து. நீ வேறடா, எல்லாம் சீதா பிரச்சனை தான். அந்த பிரச்சனை இன்னும் போகவே இல்லையா முத்து? முடியலடா, தலை வலியா இருக்குடா. ஆமா, என்னோட தலைவலிலாம் இருக்கட்டும், நீ முதல்ல போய் பலகுரல் கிட்ட போய் பேசு. எப்படியாச்சும் சமாதானப்படுத்து போடா. முத்து, பேசாம நம்ம 2 பேரும் சரக்கு அடிக்கலாமா? சுத்தம் போ. மீனாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், என்ன துவம்சம் பண்ணிடுவா. ஏற்கனவே இந்த சண்டை போயிட்டு இருக்கு, இதுல வேற சரக்கு அடிச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான்டா. நீ இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா என்ன சரக்கு அடிக்க விட மாட்ட போல இருக்குது. இல்ல நான் கீழே போறேன், நீ எப்பயோ வா, நான் கீழே போறேன்டா அப்படின்னு கீழே போய் படுத்து தூங்க போயிடுறாரு முத்து. மீனா எழுந்திரிச்சு வேலைக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல முத்து வர்றாரு. மீனா வா போலாம். எங்கீங்க? அதான் நைட்டே சொன்னனே மீனா, சீதாவை போய் பார்க்க போலான்னு. அவ வேலைக்கு போறதுக்குலாம் அங்க போகணும், நீ கொஞ்சம் சீக்கிரம் வரியா? எங்க எதுக்குங்க இதெல்லாம்? நீ முதல்ல வா மீனா அப்படின்னு மீனாவை கூப்பிட்டுட்டு முத்து சீதாவோட வீட்டுக்கு போறாங்க. அப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க சீதா. அத்தை அத்தை அப்படின்னு முத்து கூப்பிட்டுட்டே வர்றாரு. வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. அத்தா, சீதா எங்க அத்தா? ரெடி ஆயிட்டு இருக்கா மாப்பிள்ள, அவளை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே சீதாவும் வர்றாங்க. மாமா வாங்க மாமா, அக்கா எப்பக்கா வந்தா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சீதா, அதெல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்க மாமா. நான் உங்ககிட்ட நேத்து கேட்டேன்ல, உனக்கு என்ன மாதிரி வேலைக்கு போற மாப்பிள்ளை வேணும்னு கேட்டதுக்கு நீ கவர்மெண்ட் வேலைக்கு போற மாப்பிள்ளை வேணும்னு சொல்லியிருந்தேல. ஆமா மாமா. சரி, அத நீ அருண மனசுல வச்சுட்டு சொன்னியா, இல்ல அருண மனசுல வைக்காம சொன்னியா, சாதாரணமா சொன்னியான்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. திருத்துன்னு முழிக்கிறாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, சொல்லு, நீ அருண மனசுல வச்சுட்டு தானே சொன்ன, சொல்லு சீதா. ஐயோ, இப்படி சங்கடப்படுத்துறியாக்கா அப்படின்னு திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மாமா சொல்லிடுறேன் மாமா, நான் அருண மனசுல வச்சுட்டு தான் இந்த விஷயத்தவே சொன்னேன் அப்படின்னு சீதா சொன்னோடனே முத்துக்கு பயங்கர கடுப்பாகுது. சொன்னில்லங்க, நான் ஏற்கனவே சொன்னல, சீதா இன்னும் அருணை தான் மனசுல நினைச்சிட்டு இருக்கா. ஏங்க வேற ஒரு மாப்பிள்ளை பாக்குறீங்க? ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, இது மாதிரி பொருந்தவே பொருந்தாத ஜாதகம்னு சொல்றாங்க. சீதாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அருணா, உங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக அவளோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு மீனா சொன்னோடனே கோவம் வந்துருது முத்துக்கு. முத்து வெட்டுக்குன்னு அங்க இருந்து போயிடுறாரு. என்ன மீனா, நீ பாடல இப்படி பேசிட்டு இருக்க? மாப்பிள்ளை கிட்ட இப்படி அடி பேசுவ? மா இல்லம்மா, புரிஞ்சுக்கட்டுமா அவரு. சீதாக்கு அருணு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரு பாட்டுல எல்லா பக்கமும் மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காரு. சீதா அருணை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவருக்கு இதை புரிய வச்சு சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, இதைதான் பண்ணணும். ஏய், மாப்பிள்ளை பிடிக்கலைங்கிறாரடி, நீ கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டியா? போதுமா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சீதா நீ வேலைக்கு கிளம்பு அப்படிங்கும். அக்கா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரிப்பா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க மீனா. என்ன சீதா? என்னக்கா மாமா இப்படி ரொம்ப மும்முரமா பாத்துட்டு இருக்காரு? ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா மாமா பயங்கரமா டென்ஷன் ஆவாரேக்கா. என்னக்கா பண்றது? ஏய் சீதா, கவலைப்படாதடி, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கு போட்டு குழப்பிட்டு இருக்க? முதல்ல வேலைக்கு போற வழிய பாருங்களா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு மீனா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. வண்டியில வந்து உட்காந்துட்டு இருக்காரு முத்து. மீனா வந்து உட்காடுறாங்க. என்ன, நான் சொன்னது தானே ஆச்சு, நீங்க தான் கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு நக்கலா சொல்லவும், நீ என்னதான் சொன்னாலும் சரி அருணா சீதா மறந்துடுவா, நான் சொல்ற மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு வண்டி எடுத்து ஓட்டிட்டு இருக்கிறாரு. சரிங்க, அதையும் பாக்கலாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு போன் கால் வருது. பார்த்தா மனோஜ் தான் கால் பண்றாரு. வண்டியை ஓரம் கட்டிட்டு, சொல்லுடா மனோஜ்,
டேய் நீ சொன்னில்ல அந்த விஷயத்தெல்லாம் உனக்கு எடுத்து அனுப்பியிருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. சரிடா நான் பாத்துக்கிறேன் போனை வையா அப்படின்னு சொல்றாங்க. டேய் 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 போன் வைக்காத ஒரு நிமிஷம். என்னடா? இல்லடா கரெக்டா செஞ்சிருவேல்ல. டேய் அதெல்லாம் பண்ணிடலாம்டா நீ போனை வை அப்படின்ட்டு போனை கட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல என்னவோ பாத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாத்துட்டு இருந்த மீனா என்னங்க விஷயம்? என்ன உங்க அண்ணன் காலே பண்ண மாட்டாரு உங்களுக்கு? திடீர்னு பார்த்தா கால் பண்றாரு. ஆச்சரியமா இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் மீனா. என்னங்க அப்படி பெரிய விஷயம்? அது வேற ஒண்ணும் இல்ல பார்லரமா இருக்குல்ல. அது பணத்தை 1,00,000 ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு அந்த நகையை வாங்கிச்சல அம்மா கொடுத்த நகைய. ஆமாங்க. அந்த நகைக்கான 1,00,000 பணத்தை அம்மா கேக்குறாங்க. அதுதாங்க தெரிஞ்ச விஷயமாச்சே. ஆக்சுவலா மனோஜ் எதுக்காக என்கிட்ட ஹெல்ப் கேட்டான்னா அந்த பணத்தை வாங்கினவன் யாருன்னு பார்த்து அவங்கிட்ட பணத்தை வாங்கி தர சொல்றான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமாங்க. எப்படிங்க பணத்தை போய் வாங்க முடியும்? அதுக்குதான் ஒரு ஐடியா இருக்கு மீனா. பார்லர் அம்மா அவங்க போன்ல இருக்கிற போன் கான்டாக்ட பூரா எனக்கு அனுப்ப சொன்னேன். நைட்டு பூரா உட்காந்து எழுதியிருப்பான் போல இருக்கு. பயபுல இப்பதான் அனுப்பிச்சு விட்டுருக்கான் அந்த போன் கான்டாக்ட பூரா. அதுல ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி கேட்டோம்னா தெரிஞ்சு போயிரும்ல. அப்படிதான் பிளான் பண்ணிருக்கேன் மீனா. ஏங்க என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க ஏகப்பட்ட போன் கான்டாக்ட் வச்சிருப்பாங்க. அதுவும் அவங்க பார்லர் வச்சிருக்கனால நிறைய லேடிஸ் தாங்க வச்சிருப்பாங்க. யாருகிட்ட அந்த செயினை வாங்கினாங்க என்ன ஏதுன்னு நமக்கு எப்படிங்க தெரியும்? கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாச்சுங்களே அப்படின்னு சொல்லும்போது சரி வேற என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. எனக்கு ஒரு ஐடியா தோணுது நான் சொல்லட்டுமா? சொல்லு மீனா. நல்லா இருந்தா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் இல்லைங்க. அன்னைக்கு அத்தை சிந்தாமணி வீட்டுக்கு பார்ட்டிக்கு போனாங்கல்ல. ஆமா அந்த ஹாஃப் சாரி கட்டிட்டு இதுமே நான் சொல்றேன் அந்த ஹாஃப் சாரி கட்டிட்டு போனாங்களே அத சொல்றியா? ஆமாங்க. அன்னைக்கு ஹாஃப் சாரி சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி போட்டோ எடுத்தாங்கல்ல போன்ல. ஆமா மீனா கரெக்ட். அதுக்கு என்ன இப்போ அத்தை போட்டோல அந்த செயினை காமிச்சு காமிச்சு போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல. ஆமா கரெக்ட் தான். அந்த செயினோட டிசைனை வச்சு டூப்ளிகேட் நகை செய்யறவங்க கிட்ட கொடுத்து இது ஒரு போலி நகையை ஒண்ணு செய்யலாம். மீனா என்ன மீனா எப்படி சொல்ற? எங்க நான் சொல்றத முழுசா கேளுங்க. அந்த நகைய உங்க அண்ணன் கிட்ட கொடுத்து ரோகிணி கிட்ட கொடுக்க சொல்லுங்க. ரோகிணியும் அன்னைக்கு என்ன சொன்னாங்க? பணம் 1,00,000 அந்த ஆள் திருப்பி கொடுக்கணும்னா இந்த நகையை கொண்டு போய் கொடுத்தோம்னா 1,00,000 கொடுப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆமா மீனா. அவங்க போய் அந்த நகையை கொடுத்து 1,00,000 பணம் வாங்குறப்போ யாரு ஏதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அவனையும் பிடிச்சிடலாம். அதே மாதிரி 1,00,000 கைக்கும் வந்துரும். எப்படிங்க ஐடியா? மீனா எங்கேயோ போயிட்டோம்னா சூப்பர் மீனா சூப்பர் மீனா. அதே மாதிரி செஞ்சிருவோம். செம்ம மீனா. நீ உடனே ஸ்ருதிக்கு கால் பண்ணி அந்த போட்டோவை அனுப்ப சொல்லு. சரிங்க இருங்க போன் பண்றேன் அப்படின்னு மீனாவும் கால் பண்றாங்க ஸ்ருதிக்கு. சொல்லு மீனா. ஏங்க எனக்கு ஒரு ஹெல்ப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருங்க மீனா அந்த போட்டோவை அனுப்புறேன்னு சொல்லிட்டு அந்த செயின் இருக்கிற போட்டோ எல்லாத்தையுமே இந்த செயினை மட்டும் ஜூம் பண்ணி எல்லா போட்டோவும் மீனாக்கு ஸ்ருதி அனுப்புறாங்க. அத முத்துக்கு மீனா அனுப்புறாங்க. பாக்குறாரு முத்து. வாவ் இதை வச்சு நம்ம செயின் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது மீனா சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குங்க. நானும் கூட சீட்டு போட்டுட்டு இருந்தேன்ல நகை வாங்குறதுக்கு. ஆமா மீனா அந்த அண்ணங்கிட்ட கொடுத்து நம்ம செய்ய சொல்லிடலாம். தங்கத்துல மீனா சொல்றது இல்லைங்க. நம்ம தங்கத்துல செய்யறதுக்கு காசு எங்க போறது? டூப்ளிகேட் நகை இது மாதிரி செய்ய சொன்னா அண்ணன் செஞ்சு கொடுத்துருவாரு. அதை வேணா பாக்கலாங்களா? சரி மீனா அந்த கடைக்கு இப்ப போலாம் அப்படின்னு மீனாவை கூப்பிட்டுட்டு நேரா அந்த நகை கடைக்கு போறாங்க. விஷயத்த பூரா மீனா அந்த அண்ணா கிட்ட சொல்றாங்க. இத கவரிங்ல கேக்குறீங்க கரெக்டா அம்மா? ஆமாங்க. ஒரு உதவிக்காக தான். ஒரு நகையை நாங்க கண்டுபிடிக்கணும் அதுக்காக தான். ஆனா பிளேஸ நான் செஞ்சு தாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. பரவாயில்லம்மா செஞ்சு தரேன் அப்படின்ட்டு ஒரு 2 days ஆகும் அப்படின்னு கடைக்காரன் நான் சொல்லிட்டு அட்வான்ஸ் ஒரு 1,000 பே பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாரு. சரி நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க ஒரு 1,000 கொடுங்க அப்படின்னு சொல்லவும் தலையெழுத்து பாரு. பார்லர் அம்மாவை காப்பாத்துறதுக்கு நம்ம 1,000 கட்ட வேண்டியதா இருக்குது. ஏங்க அப்புறம் பேசிக்கலாங்க. முதல்ல 1,000 கொடுத்துட்டு வாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 1,000 கொடுத்துட்டு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி வர்றாங்க. அன்னைக்கு நைட்டே மனோஜ் முத்து ரவி 3 பேரும் மீட்டிங் போடுறாங்க மொட்டை மாடியில. முத்து சொல்றாரு இது பார்லர் அம்மாக்கு இந்த விஷயத்தை நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு மனோஜ் கிட்ட சொன்னோடனே மனோஜ் சொல்றாரு நான் இதை ஏற்கனவே சொல்லடா. உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னா வல்லு வல்லுன்னு விழுவாடா அதனால சொல்லல அப்படிங்கிறாங்க. டேய் இதெல்லாம் ஓவர்டா அப்படின்னு ரவி சொல்றாரு. டேய் என்னடா பண்ண சொல்ற? என்ன பண்றது? ரோகிணி சொல்றத கேட்க வேண்டியதா இருக்குது. இல்லைன்னா அவ ரொம்ப கோச்சுக்கிறாடா. அதனாலதான் அவளுக்கு தெரிய வேண்டாம்னு நானும் நினைச்சேன் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. சரிடா இப்ப என்ன பிளான் நான் பண்ணிருக்கேன் தெரியுமா? பலகுரல அம்மா செயின் போட்டு வந்த அன்னைக்கு போட்டோ எடுத்ததுல ஆமா அந்த போட்டோவை நான் பலகுரல்கிட்ட இருந்து மீனா மூலியமா வாங்கிட்டேன். அதை வச்சு என்னடா பண்றது அப்படின்னு மனோஜ் கேட்டோன்னே டேய் கொஞ்சம் இருடா நான் சொல்றேன் அதை கேட்டுட்டு அப்புறம் பேசு. அந்த போட்டோவை வச்சு நானும் மீனாவும் போய் ஒரு நகை செய்யற கடையில கொடுத்து இதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் செயின் செய்ய சொல்லிட்டோம். செயின் டாலர் ரெண்டையும் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. அதை நான் உங்ககிட்ட கொடுப்பேன் மனோஜ். நீ நேரா பார்லர் அம்மா கிட்ட இருந்து நகையை கொண்டு போய் கொடு. டேய் அவகிட்ட கொடுத்தா அவ எப்படி என் கைக்கு நகை வந்ததுன்னு கேட்பாளே.
டேய் அதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்டா. இந்த செயின் யாரு வாங்கிட்டு போனான்னு சொல்லி ரவி மூலியமா விசாரிச்சு நானும் ரவியும் போய் ஒரு நாளைக்கு மட்டும் அந்த செயினை கொடுங்க. நாங்க 1,00,000 அந்த பணம் கொடுத்து வாங்கினவங்க கிட்ட வாங்கிட்டு அந்த செயினை மறுபடியும் உங்ககிட்டயே கொடுக்குறோம்னு சொல்லி வாங்கிட்டு மறுபடியும் அந்த செயினை வச்சு ஒரு டூப்ளிகேட் நகை செஞ்சுட்டு வந்திருக்கோம்னு சொல்லிடு அப்படின்னு முத்து சொல்றாரு. டே சூப்பர் ஐடியாடா அப்படிங்கிறாரு மனோஜ். இப்ப சொல்லு சூப்பர் ஐடியான்னு இவ்வளவு நேரம் போட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு முத்து சொன்னோன்னே சரி சரி மேல சொல்லு. அந்த செயினை எடுத்துட்டு போய் பார்லர் அம்மா அந்த ஆள்கிட்ட கொடுக்கும். நம்மளும் பார்லர் அம்மாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போலாம். அந்த ஆள்கிட்ட கொடுத்து 1,00,000 பணத்தை வாங்கிட்டு பார்லர் அம்மா வந்துட்டோம். அந்த ஆளு யாருன்னு கண்டுபிடிச்சோடனே அவனை பிடிச்சி நம்ம போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். எப்படி ஐடியா அப்படின்னு முத்து சொன்னோன்னே அதுக்கு மனோஜ் சொல்றாரு, என்னடா லூசுத்தனமா இருக்குது, நமக்கு தேவையான 1,00,000 வந்துருச்சு அவ்வளவுதானே. அந்த பணத்தை திருடனவன் எக்கேடா கெட்டுட்டு போறான், நமக்கு எதுக்கு. டேய் இப்படிதான் எக்கேடா கெட்டு போறான்னு ஒவ்வொருத்தரா இது மாதிரிதான் விட்டுட்டு இருக்கனாலதான் இந்த திருடனுங்க மேலும் மேலும் திருட ஆரம்பிக்கிறானுங்க. இது ஒரு தடவை மாட்டினான்னா அடுத்த தடவை யோசனை பண்ணுவான்டா. அதனால இதை சும்மா விடக்கூடாதுடா. நம்ம போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டா போலீஸ் புடிச்சிட்டு போய் அவங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்குவாங்க. அதுக்கு மனோஜ் சொல்றாரு, சரிடா நீ என்னமோ பண்ணிக்க, எங்களுக்கு 1,00,000 வந்தா போதும், என்னோட வாழ்க்கையும் ரோகிணி வாழ்க்கையும் காப்பாத்தப்பட்டுரும் அம்மா கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லும்போது சிரிக்கிறாரு ரவி. ஏண்டா நீ சுயநிலவாதி தான், ஆனா ரொம்ப சுயநிலவாதிடா நீ அப்படின்னு சொல்லி கை தட்டி சிரிக்கிறாரு. அப்படி சொல்டா அப்படின்னு 2 பேரும் ஹைஃபை அடிச்சுக்கிறாங்க முத்து ரவி 2 பேரும். டேய் போதும்டா நிறுத்து, உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன்னு சொன்னோடனே ஓவரா பண்ணாதீங்கடா. சரி சரி ஓகே நிறுத்து மனோஜ் ரிலாக்ஸா கூல் மனோஜ் அப்படின்னு ரவி சொல்றாரு. முத்து சொல்றதுக்கு சரி சரி இது பேசுனதெல்லாம் போதும், ஆளாளுக்கு புரிஞ்சதுல. நாளைக்கு மத்தியானம் நான் இதை வாங்கிட்டு வந்துருவேன் செயினை. அதுக்கப்புறம் அடுத்த நாளே நம்ம காலையில கொண்டு போய் மனோஜ் நீதான் பொறுப்பு, கரெக்டா கொடுத்து பார்லர் அம்மா எங்க போகுது என்ன ஏதுன்னு உன்னோட போன்ல லைவ் லொகேஷனை போட்டுக்கிட்டு நீ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போ, நாங்க அதுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு முத்து சொல்றாரு. சரிடா அப்படியே பண்ணிடலாம் அப்படின்ட்டு மனோஜும் போயிடுறாரு. மனோஜ் போன பின்னாடி ரவி கேக்குறாரு முத்து கிட்ட, என்னடா முத்து இவன் செஞ்சிருவானா ஒழுங்கா. டே பண்ணிருவான்னு நம்பிக்கையில இருப்போம்டா பாக்கலாம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள 2 நாள் ஆகுது. மீனாக்கு ஒரு போன் கால் வருது. அந்த கடைக்கார அண்ணா தான் கூப்பிடுறாரு. அம்மா நான் சொன்ன மாதிரியே அதே டிசைன்ல நீங்க போட்டோல காமிச்சீங்களா அதே டிசைன்ல தான் செயின் பண்ணி வச்சிருக்கோம், நீ வந்து வாங்கிட்டு போய்க்கோ அப்படின்னு அந்த அண்ணா சொன்னோன்னே, அண்ணா எவ்வளவு ஆச்சுனா அப்படின்னு கேக்குறாங்க மீனா. அம்மா இது என்ன தங்க நகையாமா, டூப்ளிகேட் நகை தானே, 1000 போதும்மா, நீ வேற ஹெல்ப்னு வேற கேட்டுட்டம்மா, பரவாயில்ல விடு அப்படின்னு அந்த அண்ணா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா முத்து கிட்ட கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க. முத்துவும் போய் அந்த செயினை வாங்கிட்டு வந்துடுறாரு. நேரா வீட்டுல கொடுக்காம ரவிய கூப்பிட்டுட்டு மனோஜோட கடைக்கு போறாங்க. பார்த்தா அங்க ரோகிணி உட்காந்துட்டு இருக்காங்க. அஜ்ஜோ பார்லர் அம்மா இங்க இருக்குடா அப்படின்னு சொல்றாரு முத்து. அஜிஜோ ஆமாண்டா அண்ணி இருக்கு, என்னடா பண்றது, இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம 2 பேர்த்தையுமே அது பார்க்கல, அதனால நீ மட்டும் போய் சும்மா மனோஜ் கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி பேசு, அங்க இருந்து பார்லர் அம்மா கிளம்பிருச்சுன்னா இந்த செயினை கொடுத்துட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை கொண்டு போய் அவங்க கடையில இருந்து ஒரு 10-15 கடை தள்ளி அங்க பார்க் பண்றேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அங்க இருந்து முத்து கிளம்பிடுறாரு. செயினை வாங்கிட்டு வந்த ரவி நேரா நம்ம மனோஜ் கிட்டயும் ரோகிணி கிட்டயும் பேசிட்டு இருக்கிறாங்க. ரவிய பார்த்தோன்னே ரோகிணி கேக்குறாங்க, என்ன ரவி ஆச்சரியமா இருக்கு, நம்ம கடைக்கெல்லாம் வந்திருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல, நீ இங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு புதுசா ஸ்டவ் வந்திருக்குன்னு மனோஜ் சொன்னா அதைத்தான் பார்க்க வந்தா அப்படின்னு சொல்றாங்க. திருன்னு மனோஜ் முழிக்கிறாரு. இன்னும் மனோஜ் ஸ்டவ் புதுசா வந்திருக்கா, அது வந்துன்னு திருன்னு முழிக்கிறாரு மனோஜ். டேய் நீ தாண்டா சொன்ன ஒரு புதுசா ஸ்டவ் வந்திருக்குன்னு அப்படின்னு சொன்னோன்னே புரிஞ்சுக்கிறாரு மனோஜ். அது ரோகிணி ஸ்டவ் வரப்போகுதுன்னு இவங்கிட்ட சொன்ன, இவன் லூசு வந்துருச்சுன்னு நினைச்சிட்டு வந்து பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா, ஓகே ரவி நீங்க என்ன மாதிரி அடுப்புன்னு சொல்லுங்க, நான் அது மாதிரி என்னென்ன ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. அனி நானும் அதை உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனோஜ் கிட்ட கொடுத்துறேன் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ரோகிணிக்கு ஒரு போன் கால் வருது. அதை அட்டன் பண்றேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்க இருந்து எழுந்திரிச்சு போய் போனை பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ரவி என்ன பண்றாருன்னா அந்த செயினை மனோஜ் கிட்ட எடுத்து கொடுத்துட்டு, டேய் செயினை செஞ்சாச்சு, நீ அண்ணி கிட்ட கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு சரியா, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செயினை வாங்கி பாக்கெட்குள்ள ஒழிச்சு வச்சுக்கிறாரு மனோஜ். ரவி சொல்றாரு, இன்னைக்கு கொடுத்துறாத, அதுவும் இப்ப கொடுத்துறாத, நாளைக்கு காலையில கொடு, அப்படின்னா தான் நமக்கு வசதியா இருக்கும், நான்
ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலன்னு நீத்துக்கிட்ட சொல்லிடுறேன். முத்துவும் சவாரிக்கு போகாம இருப்பான். நாளைக்கு காலையில கொடுக்கறதான் பெஸ்ட். இப்ப கொடுத்துறாத சரியா? சரிடா நான் கொடுத்துக்கிறேன். என்ன குழந்தையாடா? 100 தடவை இத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு ரவி. போன் பேசி முடிச்சுட்டு வந்தா ரோகிணி, என்னது ரவி அதுக்குள்ள போயிட்டாரு, என்ன ஆச்சரியமா இருக்கு, புதுசா அடுப்பெல்லாம் வேணும்னு கேக்குறாரு அப்படிங்கிறாங்க. அது என்னமோ அவன் செஞ்சுட்டு போறான், நம்ம வேலையை பார்க்கலாவா அப்படின்னு கணக்கு பார்த்துட்டு இருக்காரு மனோஜ். நம்ம ரவி என்ன பண்றாருன்னா, அந்த செயினை கொடுத்தத 10-15 கடை தள்ளி நின்றுட்டு இருக்காருல முத்து, அங்க போய் விஷயத்த சொல்றாரு. சூப்பர்டா அப்படின்னு முத்து சொன்னோடனே, சரிடா என்னை கொண்டு போய் ரெஸ்டாரண்ட்ல டிராப் பண்ணிடுடா அப்படின்னு சொல்றாரு ரவி. சரிடா வான்னு டிராப் பண்ணிட்டு அப்புறம் வேலைக்கு போயிடுறாரு முத்து. நைட் ஆயிருது, வீட்டுக்கு எல்லாம் வந்துடுறாங்க. முத்து ஒரு பக்கம் டென்ஷன்ல இருக்காரு, ரவி ஒரு பக்கம் டென்ஷன்ல இருக்காங்க. ஸ்ருதி சொல்றாங்க, எதுக்கு ரவி கவலைப்படுற? இல்ல கவலையெல்லாம் இல்ல, நாளைக்கு கரெக்டா வேலையெல்லாம் நடக்குமான்னு ஒரு டவுட் தான் அப்படின்னு ரவி சொல்றாரு. எல்லாம் சரியா நடக்கும் ரவி, அதான் முத்து இருக்கிறாரு, மீனா இருக்கிறாங்க, நான் இருக்கேன், அப்புறம் என்ன பயம்? அடுத்த நாள் காலையில ஆகுது. மனோஜ் நேரத்திலே எழுந்திரிச்சுறாரு. போய் சாமி கிட்ட எல்லாம் சாமி கும்பிட்டு, கடவுளே இது கரெக்டா நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நேரா போய் நம்ம ரோகிணி எழுப்புறாங்க. என்ன மனோஜ் இந்த நேரத்துல எழுந்திருச்சுக்க, என்னாச்சு, உடம்புக்கு ரொம்ப சரியில்லையா? ஐயோ ரோகிணி அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, நீ கொஞ்சம் எழுந்திருக்கிறியா? இரு மனோஜ் எழுந்திருக்கிறேன்னு எழுந்திரிச்சு உட்காடுறாங்க. பின்னாடி பக்கம் கையில என்னமோ வச்சிருக்க மாதிரி இருக்கு. என்ன மனோஜ் எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி. கிஃப்ட் மாதிரி தான், ஆனா கிஃப்ட் இல்ல அப்படின்னு சொல்றாரு மனோஜ். என்ன மனோஜ் குழப்பற, என்னன்னு சொல்லு மனோஜ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த செயினை எடுத்து அப்படியே காமிக்கிறாரு. என்னது இந்த செயின் எப்படி உனக்கு வந்தது அப்படின்னு கேக்குறாங்க. ரோகிணி கேட்டோடனே எப்படி முத்து சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி மனோஜும் சொல்றாரு. நானும் ரவியும் சேர்ந்து அந்த நகை வச்சிருக்க அம்மா யாருன்னு விசாரிச்சு அவங்க கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்டோம். அந்த நகையை கொடுக்க சொல்லி கொஞ்ச நேரத்துல தர்றோம்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு மட்டும் அந்த நகையை வாங்கிட்டு வந்து அதே மாதிரி ஒரு நகையை செஞ்சு இப்ப கொண்டு வந்திருக்கோம். அந்த நகையை அந்த அம்மாட்டே கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டுறாரு. அதையும் ரோகிணி நம்பிடுறாங்க. அதுவும் ரோகிணி கேக்குறாங்க அப்பயும், மனோஜ் இதை நீ செஞ்சியா? என்னால நம்பவே முடியல மனோஜ். உண்மைதான், நான் சரியா செய்ய முடியாது, அதனாலதான் ரவி ஹெல்ப்ப கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், சூப்பர் மனோஜ் ரொம்ப தேங்க்ஸ். சரி ரோகிணி, இதை கொண்டு போய் முதல்ல நீ அவன் மூஞ்சில தூக்கி வீசி எரிஞ்சிட்டு முதல்ல 1,00,000 பணத்தை வாங்கிட்டு வா சரியா? சரி மனோஜ், நான் இப்ப காலையிலேயே போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் வேணா உன் கூட வரட்டுமா ரோகிணி? இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. அதுக்கப்புறம் மனோஜை ஹக் பண்ணிட்டு, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்ட்டு ரோகிணி அங்க இருந்து போயிடுறாங்க. வெளியே குடுக்குடுன்னு ஓடி வந்த மனோஜ், முத்து ரவி 2 பேரும் குறுக்கான இருக்க நடந்துகிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து சக்சஸ் அப்படின்னு சொல்லி தம்ஸ் அப் காமிக்கிறாரு ஜாடையா. அதை 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா 2 பேரும் வேக வேகமா போய் ரெடி ஆகி வர்றாங்க. அதுக்குள்ள ரோகிணியும் ரெடி ஆயிட்டு வந்துடுறாங்க. ரோகிணி சரி இந்த செயினை கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரோகிணி போறாங்க. மனோஜ் சொல்றாரு, நான் வேணா உனக்கு வந்து டிராப் பண்றேன் ரோகிணி, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் மனோஜ், நான் கிளம்புறேன் அப்படின்னு ரோட்டுக்கு போய் ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு அங்க இருந்து போறாங்க ரோகிணி. ஆக்சுவலா இவங்களோட பிளான் என்னன்னா, மனோஜ் வந்து ரோகிணி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு எங்க இருக்காருன்னு லைவ் லொகேஷனை பார்த்து இவங்க போயிடலான்னு பிளான் பண்ணாங்க. ஆனா மனோஜ் இங்க சொதப்புனால ரோகிணிய ஃபாலோ பண்ணிட்டு மனோஜ் போக முடியல. அதனால முத்து ரவி மனோஜ் 3 பேரும் ரோகிணிய ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ரவி கேக்குறாரு, ஏன்டா இப்படி சொதப்பி வச்ச, நீ அண்ணி கூட போயிருந்தேன்னா நாங்க ஈஸியா வந்துருப்போம்ல, இப்ப பாரு நம்ம அண்ணிய ஃபாலோ பண்ணிட்டு போறது அன்னிக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆயிருலடா, நான் என்னடா பண்றது, வரேன்னு சொன்னா அவ கேட்க மாட்டேன்ட்டா. டேய் 2 பேரும் புலம்புறதை விட்டுட்டு முதல்ல எங்க போறான்னு பாக்கலாம்டா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா போன் கால் வருது ரவிக்கு. சொல்லு ஸ்ருதி, எப்படி நான் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டுமா ரவி? இல்ல ஸ்ருதி, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்ணலாம், அண்ணி இன்னும் வண்டியில போயிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போதே முத்து சொல்றாரு, இல்ல நீ நம்ம போற லைவ் லொகேஷனை கொடுத்துரு ஸ்ருதிக்கு, ஸ்ருதி அந்த போலீஸ்க்கு அதை கொடுத்துட்டோம், போலீஸ் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர சொல்லு அப்படின்னு முத்து சொல்றாரு. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படின்னு ரவி யோசனை பண்ணிட்டு உடனே அதனால ரவியோட லைவ் லொகேஷனை ஸ்ருதிக்கு அனுப்புறாங்க. ஸ்ருதி என்ன பண்றாங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த பூரா சொல்லி ரவியோட லைவ் லொகேஷனையும் அவங்களுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இனி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய்க்கிறோமா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ரவியோட லைவ் லொகேஷனை போலீஸும் ஒரு 4-5 கான்ஸ்டபிளும் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. மனோஜ் இப்ப நீ என்ன பண்றேன்னா, இல்ல நீ வேண்டாம் மனோஜ், ரவி நீ என்ன பண்றேன்னா நம்ம பார்லரம்மா அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தோடனே எங்களுக்கு முன்னாடி இறங்கி போய் அந்த
கட்டடத்துக்கு கரெக்டா ஜன்னல் எங்க இருக்குன்னு பார்த்து அங்க நின்னு நம்ம பார்லர் அம்மா பேசுறத வீடியோ எடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்றாரு முத்து. நான் எடுத்துறேன் முத்து அப்படின்னு ரவி சொல்றாரு. நேரா ரோகிணி ஒரு இடத்துல போய் நிறுத்துறாங்க. இந்த இடத்த பார்க்கும் போதே முத்துக்கு சந்தேகம் வந்துடுது. என்னடா இது, இந்த இடம் சிட்டியோட இடம் மாதிரி இருக்கேன்னு யோசனை பண்றாரு. டேய் என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்க, அவ பாட்டுல ஏதாச்சும் ஒரு பில்டிங் குள்ள போயிட போறா, இறங்கி வா போலாம் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. அதுக்கு முத்து சொல்றாரு, டேய் கொஞ்சம் அடங்குடா, இந்த இடம் யாராவதுன்னு தெரியுமா ரவி? யாராவது முத்து? வேற யாரது, இது சிட்டியோட ஆபீஸா? இது என்ன முத்து சொல்ற, சிட்டியோட ஆபீஸா? அப்ப மனோஜ் சொல்றாரு, ஏற்கனவே சிட்டி கிட்டதான் ரோகிணி கடன் வாங்கினேன்னு சொன்னா, கடைசியில இந்த செயினையும் சிட்டி கிட்டதான் வாங்கியிருக்காளா? அப்படிங்கும் போதே கண்டிப்பா சிட்டி தான் இந்த செயினை, சிட்டி பார்லர் அம்மாவை நல்லா ஏமாத்திருக்கான். கண்டிப்பா போலீஸ் வந்த உடனே இவனை புடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க முன்னாடி போலான்ட்டு ரவி, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, நீ லெஃப்ட் சைடு திரும்பி மேல போனேன்னா ஒரு ஜன்னல் இருக்கும்டா, அந்த ஜன்னல்ல இருந்து நீ வீடியோ நல்லா எடுக்கலாம் அந்த இடத்துல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஏற்கனவே தெரியும்ல நம்ம சிட்டியோட இடம் எங்கெங்க ஜன்னல் இருக்கு, அவரோட பில்டிங் எல்லாமே அத்துபடி நம்ம முத்துக்கு, அதனால சொன்னனால கரெக்டா அங்க போய் நின்னுட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு ரவி. மனோஜும் முத்துவும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஆட்டோ டிரைவர் அண்ணா கிட்ட காசை கொடுத்துட்டு இறங்கி நேரா அந்த செயின் எடுத்துட்டு போறாங்க ரோகிணி. சிட்டியோட ஆபீஸ் ரூமுக்குள்ள போறதுக்கு அப்ப பாத்தீங்கன்னா அந்த பிஏவும் அங்கதான் இருக்கிறான். அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்காரு ரவி. அந்த பிஏன்னு சொல்லி ரவிக்கு தெரியாமயே வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. ரோகிணி வர்ற சவுண்ட கேட்டோன்னே, ரோகிணி வர்ற சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லி பிஏவை அந்த ரூமுக்குள்ள அனுப்பிச்சு விடுறாங்க. அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு ரவி. ரோகிணி வரத பார்த்துட்டு, வாங்க ரோகிணி வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. சிட்டி சிட்டி இந்தாங்க சிட்டி, உங்க செயின் எனக்கு 1,00,000 கொடுங்க அப்படின்னோடனே அவருக்கு பொசுக்குன்னு போயிருது. எங்க ரோகிணி இப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது சிட்டி, இந்த செயினை வச்சுட்டு எனக்கு 1,00,000 கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, வேற வழி இல்ல, கொடுத்துதான் ஆகணும் ரோகிணி கிட்ட. அதனால சரி இந்த செயினை வேற யாருக்காச்சும் வித்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த செயினை வாங்குறாங்க. இல்ல நீ இந்த கையில பணத்தை கூட, நான் இன்னொரு கையில செயினை தரேன் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கரெக்டா பணத்தை கொடுக்கறாரு சிட்டி. ரோகிணி செயினை கொடுக்கறாங்க. அந்த சமயத்துல போலீஸ் கையும் களவுமா 2 பேத்தையும் புடிச்சிருது. போலீஸ் வந்த பின்னாடி நம்ம முத்து மனோஜ் 2 பேரும் மேல ஏறி வர்றாங்க. இந்த திருட்டு நகை நீ தாண்டா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணும்போது, சார் இதெல்லாம் பண்ண சொன்னது ரோகிணி தான் சார் அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போட்டுறாங்க. சிட்டி, ஐயோ நானா சார், நான் ஒன்னும் செய்யல சார் அப்படின்னு சொல்லும் போது மனோஜ் திருத்துன்னு முழிக்கிறாரு. ஓ இது உன்னோட வேலையா அப்படின்னு நம்ம முத்துவை பார்த்துட்டு, இப்ப பாரு உன் அண்ணி எப்படி மாட்டி விடுறான் அப்படின்னு நினைச்சிட்டு, நான் சொல்றது பூரா உண்மைதான் சார், பொய்யே இல்ல அப்படிங்கும் போது ரவி கொண்டு சார் இல்ல சார் இந்த ஆதாரம் வீடியோ இருக்கு, நான் எடுத்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. பணம் கொடுத்தது வாங்கினது அதெல்லாமே வீடியோ பதிஞ்சிருக்கு. அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு, என்னடா பொய் சொல்றியா, இந்த பொண்ணுக்கு நீ நகையை தானே வித்திருக்க அப்படிங்கும் போது, சார் இது எல்லாமே உண்மைதான் சார், ஆனா இதுக்கு முன்னாடி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார் அப்படின்னு சிட்டி சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் சரி சொல்லு நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, சார் ஒரு அம்மாவை காமிச்சு அந்த அம்மா கழுத்துல இருக்க செயினையும் காமிச்சாங்க. இப்ப இருக்கு பாத்தீங்களா இந்த செயின் தான் சார், இந்த செயினை எனக்கு ஆட்டைய போட்டு கொடு, உனக்கு ஒரு கம்சன் தர்றேன்னு சொன்னாங்க. நாங்களும் சரின்னு சொல்லி ஒரு பையனை வச்சு இந்த செயினை ஆட்டையை போட்டது உண்மைதான். அதை கொண்டு ரோகிணி கிட்ட கொடுத்தோம். ரோகிணி என்ன பண்ணாங்கன்னா எனக்கு ஒரு 50,000 கொடுத்தாங்க சார். சரின்னு நானும் வச்சுக்கிட்டேன் சார். இப்போ திடீர்னு கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இந்த நகை வேண்டாம், இந்த நகையை வச்சுட்டு எனக்கு 1,00,000 காசு கொடுத்துட போதும் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல மேடம் இந்த நகையெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொன்னதுக்கு என்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு மிரட்டினாங்க. அதனால நானும் சரின்னு சொல்லிட்டு உங்களை வர சொன்னேன். அதனாலதான் சார் இந்த நகையை வாங்கிட்டு 1,00,000 பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு விஷயத்த சொன்னோன்னேவே, ஐயோ சார் இவன் பொய் சொல்றான் சார், நல்லா அது மாதிரிலாம் எதுவுமே செய்யல சார், ப்ளீஸ் சார் என்ன நம்புங்க சார் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. மனோஜ் சொல்றாரு, ஆமா சார் இது உண்மைதான் சார், இவனை பிடிக்கிறதுக்காக தான் நாங்க இந்த இதெல்லாம் பண்ணணும், ஆனா இவன் இப்படி கவுத்து விடுவான்னு எங்களுக்கு தெரியவே இல்லை சார் அப்படின்னு மனோஜும் சொல்றாங்க. போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் தெரியாதுப்பா, திருடனவன் இவன் தான் செய்ய சொன்னான்னு சொல்லி உங்க ஒய்ஃபை காமிக்கிறாங்க. அதனால வேற வழியே இல்ல, உங்க ஒய்ஃபையும் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், நீங்க அதுக்கு மேல வக்கீல வச்சு மூவ் பண்ணிக்கிங்க கேஸா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சிட்டி 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. மனோஜ் சொல்றாரு, என்னடா இப்படி சொதப்பிருச்சு அப்படின்னு கேக்குறாரு. இருடா நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரவி என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்றாங்க. வேற வழியே இல்ல முத்து, நம்ம வக்கீல்கிட்ட போய் பார்த்து அன்னி ஜாமீன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு ரவி. சரி வக்கீல் கிட்ட போலாம் வாங்க
வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. அதுக்குள்ள இந்த விஷயத்த மீனாக்கும் ஸ்ருதிக்கும் இந்த விஷயத்த சொன்னோடனே ஸ்ருதி சும்மா இருப்பாங்களா, அதை போய் அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க. அந்த விஷயத்த விஜயாவும் கேட்டுறாங்க. விஜயா இங்க ஒரு பக்கம் தைய தக்கான குதிச்சுட்டு இருக்காங்க. அவளை பெயிலே எடுக்க கூடாது, இவ இந்த திருட்டு புத்தி பண்ணிருக்கா, அவ திருடின்னு எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு விஜயா ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காங்க. அண்ணாமலைக்கு பயங்கர கோவம் வந்தது. ஏன் விஜயா, ஒரு நல்ல வார்த்தையை சொல்ல மாட்டியா விஜயா? ஓ மருமகளை ஜெயிலுக்கு புடிச்சிட்டு போயிருக்காங்க, என்ன எதுன்னு அவளை பெயில் எடுக்கிறதுக்கு பார்க்காம நீ புலம்பிட்டு இருக்கிற. ஸ்ருதிமா எங்க இருக்காங்களாமா அப்படின்னு சொன்னோடனே அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்மள வர சொல்லிட்டாங்க. வக்கீல கூப்பிட்டுட்டு ரவி முத்து 2 பேரும் வரேன்னு சொல்லிட்டாங்க அங்கிள் அப்படின்னு சொன்னோடனே, மாமா நம்ம போலாம் மாமா, கால் டாக்ஸியை பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. சரி வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு காமிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு வக்கீல். அங்க முத்து ரவி மனோஜ் எல்லாம் இருக்காங்க. ரவி எடுத்த வீடியோவை மனோஜுக்கு முத்துக்கெல்லாம் சென்ட் பண்ணிருப்பாரு. அந்த வீடியோ வக்கீலுக்கும் போயிருக்கும். வக்கீலுக்கு அந்த போலீஸ் கிட்ட காமிக்கிறாங்க. சார் இவன் வேணும்னே அந்த பொண்ணையும் மாட்டி விடணும் தான் செஞ்சிருக்கான் சார், இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார், இந்த நகை உண்மையான தங்க நகை இல்ல, போலி நகை சார், நாங்க செஞ்சு இவங்கிட்ட பணத்தை வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. முத்து சொல்ற, ஆமா சார் இதை நாங்க தான் போலி நகை செஞ்சு இந்த பணத்தை வாங்குறதுக்காக பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லும் போது, சரி அந்த உண்மையான நகை வச்சிருந்தாங்கல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா அப்படிங்கும். தெரியும் சார், அப்ப ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு பார்வதிக்கு கால் பண்ணி அந்த அம்மாவோட போன் நம்பரை வாங்கி போலீஸ் கிட்ட அந்த போன் நம்பரை கொடுக்குறாங்க. போலீஸும் அந்த சேட்டம்மாக்கு கால் பண்றாங்க. அவங்க ஆமா சார் அது என்னோட நகை தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் சும்மா இருப்பாரு இன்ஸ்பெக்டர். சிட்டி அவங்க ஆளுகளை சும்மா வெளுத்து வாங்குறாரு. அட்டி தாங்க முடியாம சிட்டி உண்மையை சொல்லிடுறாரு. ஆமா அதை நாங்க தான் ஆட்டை போட்டோம், ரோகிணிக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவங்க கிட்ட 1,00,000 ரூபாய்க்கு இதை வித்துட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாத்துக்குமே உயிர் வருது. அப்பாடா எப்படியோ உண்மையை சொல்லிட்டான்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரோகிணி கிட்ட இது மாதிரி நகையெல்லாம் இனிமேல் வாங்க கூடாதுமா, நேர்மையா கடையில போய் வாங்க அப்படின்னு அட்வைஸ் எல்லாம் கொடுத்து ரோகிணி மேல எஃப்ஐஆர் நல்ல வேலைக்கு போடாம வச்சிருந்தாங்க. அதனால ரோகிணிய அப்பவே அனுப்பிச்சு விட்டுறாங்க. அப்பாடா எப்படியோ ஒரு வழிய தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ரோகிணிக்கு ஆளுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அட்வைஸ் கொடுத்துட்டு அண்ணாமலை சொல்றாரு, வீட்டுக்கு கூட்டிட்டு வா ரோகிணியா அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வரும்போது வீட்டுக்குள்ள இருந்த விஜயா ரோகிணிய வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தவள நான் வீட்டுக்குள்ள விடவே முடியாது, அப்படியே போ சொல்லு அப்படின்னு சொன்னோடனே விஜயா அவ தப்பு பண்ணல, அவ ஏமாந்தவ, ஆனா ஏமாத்தினான் பாரு, ரோகிணிய மாட்டி விட்டுட்டான், அதுல அவ மேல என்ன தப்பு இருக்கு? உண்மைய சொல்ல போனா இது பாதிச்சதுக்கு காரணமே நீதான். என்னங்க சொல்றீங்க? ஆமா உன்னை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இவ இந்த செயினவே வாங்கிட்டு வந்திருக்கா ரோகிணி. அந்த செயினை வாங்கலைன்னா இப்ப போலீஸ்கிட்டே ரோகிணி போயிருக்க மாட்டா விஜயா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், அதனால நீ மன்னிச்சே ஆகணும் ரோகிணியா அப்படின்னு சொல்றாங்க. வேற வழி இல்ல. மனோஜும் சொல்றாராமா, பிளீஸ்மா ரோகிணி மேல எந்த தப்பும் இல்லம்மா, உங்களுக்காக தான் இதை செஞ்சாமா, பாவம் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காமா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டு சரி இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வான்னு சொல்லிடுறாங்க விஜயா. எப்படியோ இந்த விஷயத்துல தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்காங்க. அப்பதான் மனோஜ் ஒரு விஷயத்த சொல்றாரு, இது செஞ்சது பூரா முத்து தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இந்த ஐடியா கொடுத்ததும் முத்து தான், நான் தான் ஹெல்ப் கேட்டேன் அப்படின்னு எல்லாத்து முன்னாடியும் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ரோகிணிக்கு பயங்கர கோவம் வருது. ஆனா அதை வெளியே காமிச்சிக்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் முத்து அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி உள்ள போயிடுறாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம எல்லா விஷயம் நேரம் வெளியே வந்திருக்கோம். இந்த முத்து தான் நம்மளோட எதிரியா, அவங்கிட்ட போய் இவர் போய் உதவி கேட்டிருக்காரு பாரு அப்படின்னு கடுப்புல இருக்காங்க. மனோஜுக்கு ஒரு வழியா இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு. அம்மா இந்த பணத்தை கேட்டு நீ தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா இருக்காங்க. அதுக்குள்ள ரோகிணி அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து விஜயா கிட்ட 1,00,000 ரூபாவை கொடுக்குறாங்க. அந்த பணத்தையும் ரோகிணி கிட்ட இருந்து வாங்குறாங்க விஜயா. அப்ப கூட அண்ணாமலை சொல்றாரு, எதுக்கு அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச 1,00,000 ரூபாய் பணம், அந்த பணத்தை எதுக்கு விஜயா வாங்குற? ஏங்க எனக்கு நகை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தினால அதுக்கான தண்டனை இது, எனக்கு 1,00,000 ரூபாய் அவ கொடுத்துதாங்க ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1,00,000 ரூபாய் வாங்கிட்டு ஒரு தடவைக்கு 10 தடவை அந்த 1,00,000 ரூபாவை எண்ணி கொண்டு போய் பீரோல வச்சு போட்டுக்கிட்டு, அப்பாடா 1,00,000 ரூபாய் வந்துருச்சு, இந்த 1,00,000 ரூபாய் என்ன பண்ணலாம் அப்படின்னு சந்தோஷமா கணக்கு போட்டுட்டு இருக்காங்க விஜயா. இப்போதைக்கு இந்த விஷயத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சாச்சு அப்படின்னு ரொம்ப மனசுல சந்தோஷத்தோட இருக்காங்க ரோகிணி. இப்படித்தான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.